ஒரு அடர்ந்த காட்டில் ராமு என்ற சிறுவன் தன் பெற்றோருடன் வசித்து வந்தான். அவர்கள் ஏழைகள், ஆனால் நேர்மையானவர்கள். ராமுவுக்கு இயற்கையின் மீதும் விலங்குகளின் மீதும் மிகுந்த அன்பு இருந்தது. ஒரு நாள் ராமு காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு வயதானவரை பார்த்தான். அவர் களைத்துப் போய் தாகத்துடன் இருந்தார். ராமு உடனே தன் கையில் இருந்த தண்ணீரை அவருக்கு கொடுத்தான். அந்த வயதானவர் ராமுவின் தயாள குணத்தை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். சிறுவனே, உன் நல்ல மனசுக்கு நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு சிறிய மரப்பெட்டியை ராமுவிடம் கொடுத்தார். இந்த பெட்டியை நீ திறக்கும் போது உனக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரியும் என்றார் அவர். ராமு அந்த பெட்டியை வீட்டுக்கு எடுத்து சென்றான். அவன் அதை திறந்தபோது உள்ளே ஒரு கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியில் அவன் யாரை பார்க்கிறானோ அவர்களின் எண்ணங்கள் அவனுக்கு தெளிவாக தெரிந்தன. முதலில் ராமு தன் பெற்றோரை பார்த்தான். அவர்கள் அவனை மிகவும் நேசிப்பதும் அவனுக்காக கஷ்டப்படுவதும் அவனுக்கு தெரிந்தது. அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். பிறகு அவன் தன் கிராமத்தில் இருந்த சிலரை பார்த்தான். சிலர் நல்ல எண்ணங்களுடன் இருந்தார்கள், ஆனால் சிலர் பொறாமை மற்றும் சுயநலத்துடன் இருந்தார்கள். ராமுக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று இப்போது தெளிவாக புரிந்தது. ஒரு நாள் ராமுவின் கிராமத்திற்கு சில புதிய நபர்கள் வந்தார்கள். அவர்கள் மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் பேசினார்கள். கிராம மக்கள் அவர்களை நம்பத் தொடங்கினார்கள். ஆனால் ராமு அந்த கண்ணாடியில் அவர்களை பார்த்தபோது அவர்களின் மனதில் தீய எண்ணங்கள் இருந்ததை அறிந்தான். அவர்கள் கிராம மக்களை ஏமாற்றி அவர்களின் பொருட்களை திருட திட்டமிட்டிருந்தார்கள். ராமு உடனே தன் பெற்றோரிடமும் கிராம தலைவரிடமும் இந்த விஷயத்தை சொன்னான். முதலில் யாரும் அவனை நம்பவில்லை. ஆனால் ராமு தான் பார்த்ததை உறுதியாகச் சொன்னான். கிராம தலைவர் அந்த புதிய நபர்களை ரகசியமாக கண்காணிக்க ஏற்பாடு செய்தார். ராமு சொன்னது போலவே அவர்கள் திருட முயற்சித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கிராம மக்கள் ராமுவின் முன்னெச்சரிக்கையையும் அந்த விசித்திரமான பெட்டியின் சக்தியையும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் ராமுவுக்கு நன்றி சொன்னார்கள். அந்த நாள் முதல் ராமு அந்த பெட்டியை பயன்படுத்தி நல்லவர்களையும் தீயவர்களையும் அடையாளம் கண்டு தன் கிராம மக்களை பாதுகாத்து வந்தான். அவன் ஒருபோதும் அந்த பெட்டியின் சக்தியை தவறாக பயன்படுத்தவில்லை. இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால், ஒருவரை பார்க்கும் போதே அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தீர்மானிக்க கூடாது. அவர்களின் செயல்களையும் எண்ணங்களையும் கவனமாக பார்க்க வேண்டும். சில சமயங்களில் வெளித்தோற்றத்திற்கு நல்லவர்களாக தெரிபவர்கள் உள்ளுக்குள் தீய எண்ணங்களை கொண்டிருக்கலாம். எச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் இருப்பது முக்கியம். இந்த கதை பிடித்திருந்தால் பிக்சர் தமிழ் சேனலை ஷேர், லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.